மணல் குவாரி உரிமம் பெற்றுத் தருவதாக செல்லூர் ராஜுவின் பெயரை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டதாக அதிமுக கவுன்சிலர் உள்ளிட்ட 5 பேர் மீது மதுரையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள டி நல்லாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சரவணன். அந்த பகுதியில் கிரஷர் தொழில் செய்து வருகிறார். இவருக்கு முகநூல் மூலம் மதுரை நேருநகரைச் சேர்ந்த சங்கரி என்ற பெண் கடந்த 2020ஆம் ஆண்டு அறிமுகமாகியுள்ளார். அவரது வலைதள பக்கத்தில் அப்போது அமைச்சராக இருந்த செல்லூர் ராஜு உள்ளிட்ட அரசியல்வாதிகளோடு இருக்கும் படம் இடம்பெற்றுள்ளது. அது குறித்து சங்கரியிடம் சரவணன் விசாரித்துள்ளார். அதற்கு சங்கரி தனக்கு செல்லூர் ராஜு மற்றும் அவரது மனைவி நன்கு தெரியும் என்று கூறியிருக்கிறார். அதை உண்மை என நம்பிவிட்ட சரவணன் சங்கரியிடம் தனக்கு மணல் குவாரி உரிமம் பெற்றுத் தரும்படி கேட்டிருக்கிறார். அதற்கு சம்மதம் தெரிவித்த சங்கரியும் அது தொடர்பாக அமைச்சரை சந்தித்து பேசலாம் என கூறி சரவணனை மதுரைக்கு வரும்படி அழைத்திருக்கிறார். அதன் பேரில் மதுரைக்கு சென்ற சரவணனுக்கு பிருந்தா, செல்வம், மகா, மாரி, மாயத்தேவன் உள்ளிட்டவர்களை சங்கரி அறிமுகம் செய்து வைத்துள்ளார். பின்னர் சரவணனை செல்லூர் ராஜுவின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அமைச்சர் வெளியே சென்று விட்டதாக தெரிவித்து மணல் குவாரி உரிமத்தை பெற்றுத்தர முதல் தவணையாக பணம் வேண்டும் என கேட்டிருக்கிறார். அதன்படி சரவணனிடம் 25 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார். ஆனால் உறுதியளித்தபடி உரிமம் பெற்றுத்தராமல் இழுத்தடித்து வந்ததாக கூறப்படுகிறது. அது குறித்து சங்கரியிடம் சரவணன் கேட்டபோது பிருந்தா என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய தொலைபேசி எண்ணில் இறுதியாக நீங்கள்தான் பேசியிருக்கிறீர்கள். எனவே போலீசார் உங்களை சந்தேகப்படுகிறார்கள் என கூறி மிரட்டியிருக்கிறார். பின்னர் அதை வைத்தே தொடர்ந்து பல்வேறு தவணைகளாக 6,80,00,000 ரூபாய் வரை பணத்தை பெற்றார் என்பது புகார். பணத்தை திரும்பத் தரும்படி சரவணன் கேட்டபோது சங்கரி உள்ளிட்டவர்கள் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். அது குறித்து சரவணன் மதுரை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் சங்கரி, மாயத்தேவன், மகா, செல்வம் உள்ளிட்ட 5 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் மாயத்தேவன் மதுரை அகிம்சாபுரம் பகுதியில் அதிமுக கவுன்சிலராக உள்ளார். அவர் உள்ளிட்ட 5 பேரையும் பிடித்து விசாரணை நடத்துவதில் மதுரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். முந்தைய அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த செல்லூர் ராஜுவின் பெயரை பயன்படுத்தி விழுப்புரம் தொழிலதிபரிடம் 7 கோடி ரூபாய் மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோசடியின் மூளையாக செயல்பட்ட வலைதள பெண் சங்கரி யார், அவரது பின்னணி என்ன என்றும் போலீசாரின் விசாரணை தீவிரமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.